சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது போல, நீ எப்போதும் நேர்மறையாக சிந்தனைகளோடு செய்யக்கூடிய நல்ல பிள்ளையா இருந்தினா உனக்கு நல்லது நடக்கும், நல்ல நேரம் வரும்னு சொன்னேன் அல்லவா? அப்படிதான் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்ததின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்க போகுது. சதா சர்வ காலமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வளர்ச்சியை தர வந்திருக்கேன். உன் துன்பங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி உனக்கான இன்பத்தை நீ அனுபவிக்க போற. உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா வெற்றிகரமா இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க சவால்களுக்கெல்லாம் இந்த சாயப்பா ஒரு முடிவு கட்டி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவதற்காக தான் இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும்படியும் தடைகள் நீங்கி நல்லபடியா முன்னேறும்படியும் நான் செய்ய போறேன். இந்த வாழ்க்கை எப்போது மாறும், எப்போ நல்லது நடக்கும்னு ரொம்ப ஏக்கத்தோடு காத்திருந்த உனக்காகவே இப்போது நல்வழியை காட்டி ஒளிமயமாகவும் வாழ வைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. உன் கவலைகள் அனைத்தும் கரைந்து மறைந்து போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் நீண்ட நாள் வேண்டுதல்கள் இப்போது நிறைவேறப் போகுது. நீ என் மேல எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாமே இப்போ சரியா சிறப்பா நடக்கும்படி நான் மாற்றங்களை கொண்டு வந்து விட்டேன். நீயும் அந்த மாற்றங்களை அனுபவிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில எதை எப்போ எப்படி நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்த நானே அதை நடத்தி கொடுப்பதற்கான காலத்தையும் உருவாக்கிட்டேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இப்போதை நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. பொறுமையா இருந்தீனா சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் தப்பாக நடக்காது என் செல்லமே. மற்றவங்களுக்கு தீமை விளைவிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும்னு. உனக்கு நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொள்கிறாய் என்ற ஞாபகம் இருந்தா நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாய்தானே. பொதுவாகவே நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடிய பிள்ளை கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உன் வாழ்க்கையும் இப்படி உன்னை தவறான வழியில உனக்கே தெரியாம வழி நடத்திட்டு போறதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல மனசை தெளிவுபடுத்து. தெரியாம கூட நீ யாருக்கும் துரோகம் செஞ்சிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. உன்னை முழுமையாக நீ என்னிடம் ஒப்படைத்திருக்கும் போது உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விலகாம இந்த சாயப்பா உன்னை சுத்தி சுத்தி வர்றேன். நீ எப்போதும் பயப்படாம இரு. என்னையே கதின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ செய்கிற எல்லா செயல்களிலும் நானே முன்னின்று உன் கைகளில் வெற்றியை ஒப்படைப்பேன். என்னை தவிர இந்த உலகத்துல வேறு எதுவுமே உனக்கு பெருசு கிடையாது என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. உன்னை முழுசா புரிஞ்சவதும் இந்த சாயப்பா நான் மட்டும்தான். அதனால தான் உனக்கு என் இதயத்துல மிகப்பெரிய இடத்தை கொடுத்து வச்சிருக்கேன். அதற்கு பலனாக உன் வாழ்க்கையில இப்போது உன்னை சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழும்படி செய்ய வந்திருக்கேன் என் செல்லமே. நீ எப்போதும் சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது தான் என்னுடைய விருப்பம். நீ செய்த நன்மை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகள் இருக்கும் இந்த உலகத்துல நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாத. உனக்கு நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சாயப்பா என்னுடையது. மனிதர்கள் வேணும்னா உனக்கு கெடுதல் செய்யலாம். நீ நம்பிக்கை வச்ச மனிதர்களே நல்லவர்களாக நடிச்சு உன்னை ஏமாத்தலாம். உன் பாசத்தை பயன்படுத்திட்டு யார் உனக்கு என்னதான் கெடுதல் செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கு நல்லது செய்யறதுக்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் உன்னை புரிந்து கொள்வதற்கான ஒரு காலம் வரும். நீ நினைச்சது போல இங்கு யாரையும் திருத்த முடியாது. அவர்கள் மாறும் மனிதர்களும் அல்ல. சில மனிதர்களின் பிறவி குணமே அப்படிதான் நினச்சிக்கிட்டு நீ அவர்களை கடந்து வர தயாராகு. உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல
மற்றற்ற மகிழ்ச்சியை பெறும்படியும் சந்தோஷமாக நீ வாழும்படியும் இந்த சாயப்பா நான் செஞ்சு காட்டுறேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையிலையும் எண்ணத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. என் மனசில் அமைதி வந்திருக்கு. நீயே சொல்லும்படி என் அருளை உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து ஆசீர்வாதத்தை வழங்க வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, மனிதன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நல்ல குணமும் மனசும் வாழ்க்கையும் மட்டும் போதாது, நல்ல வருமானமும் தேவைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் உனக்கு நீ ஆசைப்பட்ட வருமானத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வைக்க போகிறேன். எந்த விஷயத்தில் எப்படிப்பட்ட லாபம் உனக்கு வரணும், எதிலிருந்து வருமானம் அதிகமாக உண்டாகணும் நீ நினச்சியோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அடைக்கவே முடியாத கடனை நான் உனக்காக அடைச்சி தீர்க்க போகிறேன். பொருளாதாரத்தில் மேம்பாடு வரும்படியும் உனக்கு தேவையான செல்வத்தையும் நானே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இந்த சாயர் அப்பா உன் சகல கஷ்டங்களையும் நீக்கி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எந்த பிரச்சனைக்காக நீ வருத்தப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கி அந்த பிரச்சனையை சரி செஞ்சு என் திருவருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி நானே செய்வேன் என் தங்கமே. இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய நாட்களில் உன் துன்பங்கள் அனைத்தும் குறைந்து மகிழ்ச்சி பெருகி நீ முன்னேற்றத்தின் முதல் படியில் காலடியை வைக்க போகிற. இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்காலத்தை நினச்சி எந்த பயத்தையும் உனக்குள்ளே உண்டாக்கிக்காம மனதிரத்தோடு இரு. இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவே வேணாம். உன் வாழ்க்கையில் இனி எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக ஆதரவாக பாதுகாப்பாக உன் கூடவே தான் இருப்பேன். நான் காட்டும் வழியில்தான் நீயும் வாழப்போகிறாய். அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டினா அதுதான் நான் உனக்கு காட்டுகிற வழி என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைப்பேன். பொருளாதாரம் பெருகும்படியும் வறுமைகள் வாழ்க்கையை விட்டு விலகும்படியும் செய்வேன். நீ எப்போதும் மனசையும் ஆரோக்கியமாக அமைதியாக வச்சுக்கோ, உடலையும் நல்ல ஆரோக்கியமாக கவனமாக பார்த்துக்கோ. உன் துன்பங்கள் எல்லாமே காற்றோடு காற்றாய் கரைஞ்சு மறைய போகுது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாய் இருக்கும் இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தர்றேன். என்னை முழு நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்கும் உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்யவும் சந்தோஷத்தை தரவும் நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையாக பரவுவதற்கு என் ஆசீர்வாதத்தை அள்ளித்தரப்போகிறேன். உன் வீடெங்கும் இன்பம் நிறையட்டும். உன் குடும்பத்தில் சுபிக்ஷம் அடையட்டும். உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக முடியட்டும் என இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போது உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. உன் பக்திக்கு பதிலாகவும் பரிசாகவும் தான் உனக்கான நல்லதை நான் நடத்த போகிறேன். என்னை நம்பி வந்த உனக்கு இனி எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் மாற்று.